மகாநதி சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்களோ, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய், காவேரி லவ் பண்ணி கல்யாணம் பண்றத பார்க்கறதுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்றீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க காவேரி விஜயோட வாழ்க்கைய பத்தி விஜய் சொன்னது எல்லாத்தையும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ணி சாரதா கிட்ட சொல்றாங்க, "அம்மா பாவம்மா அவர். இவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் ஒய்ஃப் விட்டு போன பிறகு அவர் குழந்தைய எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாரு." அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா இருந்துகிட்டு, "ஆமாண்டி பாவம். பசுபதினால நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சோ, அதே மாரி தான் அவங்களும் அந்த பிரச்சனையெல்லாம் சந்திச்சிருக்காங்க. பாவம் அவரு. அந்த குழந்தையும் பாவம் அம்மா இல்லாம வளர்ந்துகிட்டு இருக்குது. அதனால தான் நான் உன்ன அவர கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னேன். ஆனா நீ தான் கேட்க மாட்டேங்கிறியே!" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. உடனே காவேரி இருந்துகிட்டு, "அம்மா அதுக்காகலாம் அவர போய் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? என்னம்மா நீ? உன்கிட்ட போயிட்டு நான் சொன்னேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து காவேரி அவங்க கங்காவும், யமுனாவும் கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசும்போது காவேரி வந்து விஜய பத்தி கங்காகிட்டயும், யமுனா கிட்டயும் சொல்றாங்க. "பாவம்டி அவரு. அவர் வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனை வந்திருக்கும் போலக்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே கங்கா இருந்துட்டு, "யாருடி அவரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதான் அந்த விஜய். என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டோட அப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், "ஓ! அவரா?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. "அவருக்கு என்ன ஆச்சுடி? அவருக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்கும்போது, "அவருக்கும் நம்ம அந்த ராகவ் இருக்கான்ல, அவனால நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, பசுபதினாலயும். அதே மாதிரி அவங்க பொண்டாட்டி சாகுறதுக்கு காரணமே அந்த ராகவ் தானாடி" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. "பாவம் அவரு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார்ல" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "ஆமா, ஆமா கஷ்டப்படுவாரு. இப்ப என்ன அவர பத்தி நீ என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. "இல்லடி, அவர நினைச்சு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதனால தான் உன்கிட்டயே சொல்லலாம்னு தோணுச்சு" அப்படின்னு கங்கா சொல்றாங்க. என் அம்மனா இருந்துட்டு, "அக்கா, இதுக்கு முன்னாடி அவர பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துகிட்டு இருப்பாங்க. அவங்கள கல்யாணம் பண்ண சொல்லும்போது கூட என்ன போய் கல்யாணம் பண்ண சொல்றீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப என்னமோ அவங்களுக்கு ஆதரவா சப்போர்ட் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு யமுனா சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் கல்யாணம் வேற, இது வேறடி. அவங்க பாவம். அவங்க கதையெல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. அதான் யார்கிட்டயாவது சொல்லி அ என்னுடைய மனச தேத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன். மத்தபடினா ஒண்ணும் இல்ல" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. உடனே கங்கா மனசுல காவேரிக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிடி, அதுக்கு ஃபீல் பண்ணிட்டு எல்லாம் சரியாயிடுமா? அவர நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்ல பேசாம. அவர நினைச்சு ஃபீல் பண்றல அதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் அம்மாவும் சொன்னாங்க. உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. நீயும் அத தான் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க. சரி ஃபோன வைடி அப்படின்ட்டு காவேரி ஃபோன வச்சுடுறாங்க. உடனே கங்கா இருந்துட்டு, இவளா கால் பண்ணா இவளே ஃபோன வைக்க சொல்றா. சரி எப்படியோ விஜயோட சேர்ந்தா சரி அப்படின்ட்டு கங்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க காவேரி அவர் அவ்வளோ ஃபீல் பண்ணி சொன்னாரு. அவருக்கு கிட்ட ஏதாவது மெசேஜ் பண்ணுவோமா? ஆறுதலுக்காக பேசலாமே அப்படின்ட்டு காவேரி உங்க கதைய கேட்டதுலேருந்து அதுவே எனக்கு ஞாபகமா இருக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது உங்கள நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய்க்கு வாய்ஸ் நோட் அனுப்புறாங்க. உடனே விஜய் ஃபோன பார்க்குறாங்க. என்ன காவேரி கிட்ட இருந்து வாய்ஸ் நோட்லாம் வந்திருக்கு. அதிசயமா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் என்ன அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி அனுப்புனதெல்லாம் பார்த்துட்டு இங்க விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உடனே விஜய் வந்துட்டு, "இதுக்காக எதுக்குங்க நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதவே நான் இன்னும் என் மனைவி வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. இதெல்லாம் யோசிச்சு" அப்படின்னு விஜய் வந்து காவேரிக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. உடனே காவேரி, "சரிங்க. இனிமேலு உங்களுக்கு ஏதாவது வருத்தமா இருந்துச்சுன்னா, எதனாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நீங்க இதுக்காகவும் வருத்தப்படாதீங்க" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "ஓகேங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஓ! அப்பன்னா நீங்க எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க விஜய் இருந்துட்டு. உடனே காவேரி இருந்துட்டு, "அப்படி கூட வச்சுக்கோங்களேன். ஃப்ரெண்டுன்னு கூட வச்சுக்கோங்க" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. இங்க சாரதா காவேரி விஜய் கிட்ட பேசுறத பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. மறுநாள் வந்து இங்க விஜய்க்கு உடம்பு சரியில்லாம இருக்குது. உடனேவும் இங்க சாரதா வந்து விஜய்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணும்போது, "விஜய் வந்து ரொம்ப காய்ச்சலா இருக்குது அத்த. அதனால இன்னைக்கு அம்மு ஸ்கூலுக்கு நான் விடல. என்னால ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட முடியல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனேவும் இங்க சாரதா வந்து காவேரி கிட்ட, "ஏய் விஜய் தம்பிக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்குதாண்டி. அவரால அம்முவ கிளப்பி ஸ்கூலுக்கு விட முடியலையாம். நம்ம வேணா அம்முவ ஸ்கூல்ல போய் விட்டுறலாமா?" அப்படிங்கிறாங்க. உடனேவும், "அம்மா அவங்க வீட்ல தான் எத்தன பேர் இருக்காங்க. அவங்க ஸ்கூல்ல போய் விட மாட்டாங்களா? ஏம்மா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க?" அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனேவும் இங்க விஜய் வீட்ல அவங்க சித்தி அம்முவ கிளப்பி விடுறாங்க. கிளப்பி விட்டுட்டு அவங்க சித்தப்பாவும், சித்தியும் சேர்த்து ஸ்கூல்ல வந்து விட்டுர்றாங்க. ஸ்கூல் முடிஞ்சதும் காவேரி, "அம்மு நீ என் கூட வீட்டுக்கு வரியா? நான் உன்ன வீட்டுக்கு கூட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இல்ல அப்பாவுக்கு காய்ச்சலா இருந்துச்சு மிஸ். நான் அப்பா கிட்ட போறேன். ஆனா நீங்களும் என் கூட வரலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்பா கிட்ட தனியா இருக்கிறதுக்கு பயமா இருக்குது. அப்பாவுக்கு வேற காய்ச்சலா இருக்குதுல்ல. அதனால எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. நீங்களும் என் கூட என்கிட்ட துணைக்கு எங்க வீட்ல இன்னைக்கு இருக்க முடியுமா மிஸ்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும் காவேரி யோசிக்கிறாங்க. "மிஸ் ப்ளீஸ் மிஸ், அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல. நீங்க என் பக்கத்துல இருந்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து காவேரி கிட்ட சொல்லுது. உடனே காவேரி, "என்ன இப்படி சொல்லுது? என்ன பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு
காவேரி யோசிக்கிறாங்க. சரி முதல்ல நம்ம எங்க வீட்டுக்கு போவோம். அதுக்கடுத்து நம்ம உங்க அப்பாக்கு பார்க்க போகலாம் அப்டி சொல்றாங்க. இங்க காவேரியும், அம்முவும் சேர்ந்துட்டு சாரதா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததும், "அம்முவ நீ கூட்டு வந்திருக்கடி. இன்னைக்கு அந்த தம்பிக்கு உடம்பு சரியில்லன்னு சொன்னாங்க. அவங்க வீட்ல தேடலையா?" அப்டின்னு கேட்குறாங்க. உடனே அம்முவ சாயங்காலம் நான் என் கூட வரதா அவங்க வீட்ல சொல்லியிருப்பா போலுக்க. அதனால தான் நான் கூட்டு வந்துட்டேன் அப்டின்னு காவேரி சொல்றாங்க. சரிடி அம்மு என்ன சாப்பிடுற? ஏதாவது சாப்பிடுறியா? அப்படிங்கிறாங்க. இல்ல பாட்டி, மிஸ் கிளம்புனோனயும் நாங்க எங்க வீட்டுக்கு போறோம் இன்னைக்கு. நாங்க எங்க வீட்ல போய் மிஸ்ஸ தூங்க சொல்ல போறேன். அப்படி சொல்றாங்க. ஏன்டி இந்த அம்மு சொல்றதெல்லாம் உண்மையா? நீ ஏன் அந்த தம்பி வீட்டுக்கா போக போற? அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா, அம்மு ரொம்ப வருத்தப்படுறா. அவங்க அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லாதனால என்னையும் பக்கத்துல இருக்க சொல்றாம்மா. அதனால தான்ம்மா நானும் போறேன் அப்படி சொல்லிட்டு சொன்னதும், சரிடி அ பார்த்துக்கோ அந்த தம்பிய நல்லா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்ற? நான் அந்த தம்பிய பார்க்கறதுக்காக போகல. அம்முவ பார்த்துக்கிறதுக்கு தான் போறேன். அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே சாரதா வந்துட்டு எதுக்காகவோ போனா சரி. இப்படியே 2 பேரும் சேர்ந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா நினைக்கிறாங்க. இங்க காவேரி "அம்மு வா போகலாம்" அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. "பாட்டி நீங்களும் எங்க வீட்டுக்கு வந்துடுறீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "நீங்க மட்டும் தானே இங்க தனியா இருப்பீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், "இல்லடா நான் இங்க இருந்துக்கிறேன். நீ போயிட்டு வா." அம்மு சாரதாக்கு பாய் சொல்றாங்க. பாட்டி நாங்க போயிட்டு வரோம்ன்னு சொல்றாங்க. இங்க காவேரியும், அம்முவும் விஜய் வீட்டுக்கு வர்றாங்க. வந்துட்டு தாத்தாவ பார்த்துட்டு, "தாத்தா அன்னைக்கு ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு உங்ககிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டேன். என்ன மன்னிச்சுடுங்க. நான் அப்படி பேசியிருந்திருக்க கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எல்லாத்துக்கிட்டயும் மன்னிப்பு கேட்குறாங்க. இருக்கட்டும்மா, எந்த பொண்ணா இருந்தாலும் இப்படிதான் கோவப்பட்டுருப்பா. பார்த்து ஒரு வாரத்துல கல்யாணம் பண்ண சொல்லி கேட்டா, அப்புறம் என்ன பண்ணுவா? அப்டி சொல்லிட்டு விஜய் சித்தி சொல்றாங்க. நான் உங்க மேல கோவம்னா படலம்மா. கோவம்னா உன் மேல எங்களுக்கு இல்ல அப்டி சொல்லிட்டு சொன்னதும், சரி இங்க இவங்க அப்பாவுக்கு காய்ச்சல்னு சொன்னாங்க. எங்க இருக்கிறாங்க? அப்டி சொல்லிட்டு கேட்குறாங்க. மேல தான் இருக்கிறாங்கம்மா. அ அவர பார்க்கறதுக்கு தான் வந்தேன். அதுவும் இல்லாம அம்மு இன்னைக்கு எங்க கூடயே இங்கேயே இருந்துருங்கன்னு சொல்லிட்டு சொன்னா. அதனால பேச்ச மீற முடியல. நீங்க எதுவும் தப்பா நெனச்சுக்க மாட்டீங்கன்னா, நான் இன்னைக்கு இங்க இருக்கலாமா? அப்டின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இதுல என்னம்மா தப்பா இருக்கு? நீ என்னைக்குனாலும் இங்க இருக்கலாம். எப்பனாலும் இந்த வீடு உனக்காக வாசல் திறந்து தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு விஜய் சித்தி, தாத்தா எல்லாரும் சொல்றாங்க. உடனே காவேரி விஜய் பார்க்கறதுக்காக அம்மு கூப்பிட்டு போறாங்க. "அம்மு பிரஷ் அப் ஆயிட்டு வா" அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. அங்க விஜய் ரொம்ப காய்ச்சலோட படுத்திருக்காங்க. படுத்திருக்கும்போது ரொம்ப காய்ச்சலா இருக்கிற மாதிரி இருக்கே, இவர் நடுங்கிட்டு இருக்கிற மாரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பக்கத்துல போயிட்டு, "எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, "காவேரியா? அ மிஸ் நீங்க எப்படி இங்க வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மு தான் அடம் பிடிச்சு கூப்பிட்டு வந்தா. "இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? இன்னைக்கு ஃபுல்லா நான் இங்க தான் இருக்க போறேன்." அம்மு பக்கத்துலயே இருக்க சொன்னா. அவங்களுக்கு ஃபீவர்னால பயமா இருக்குன்னு சொல்லி அப்படி சொன்னதும், "ஓ! அம்முவோட ஐடியா தானா இதெல்லாம். நல்லது தான். ஏதோ அம்மு நமக்காக பண்ண மாரி இருக்கே!" அப்படி சொல்லிட்டு விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. "சரிங்க மிஸ், இங்கேயே இருங்க. நான் வேணா வெளியில போய் தூங்கிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இல்ல உங்கள பார்த்துக்கிறதுக்கு தான் அம்முவே கூட்டு வந்திருக்கா. நான் இங்கவே இருக்கிறேன்." அப்படி சொன்னதும் அந்த இடத்துல அம்மு வர்றாங்க. வந்துட்டு, "அப்பா இப்ப காய்ச்சல் சரியாயிடுச்சா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே குழந்தை அப்படியே தொட்டு பாக்குது. "அப்பா ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. மிஸ் இங்க பாருங்களேன் அப்பாவுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்கு. ஏதாவது பண்ணுங்க மிஸ்." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நீங்க ஊசிலாம் போட்டீங்களா? அ டாக்டர்லாம் செக்கப் பண்ணாங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. டாக்டர் வந்து செக்கப் பண்ணாங்க. டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். இன்னும் குறையல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அப்பனா ஹாஸ்பிட்டல் போகலாமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல மிஸ் அதுவாவே சரியாயிடும்." அப்படின்னு சொல்லிட்டு பத்தெல்லாம் போட்டு தலையில வைக்கிறாங்க. உடனே காவேரி ரொம்ப விஜய் அக்கறையா பார்த்துக்கிறாங்க. அம்மாவும் அங்க தூங்குறாங்க. இங்க காவேரி அப்பப்ப விஜய் காய்ச்சல் அடிக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. காவேரி நம்ம பக்கத்துல இருந்தா இப்படியெல்லாம் இருப்பாளோ, அதே மாதிரி நம்மள அக்கறையா பார்த்துக்கிறாளேன்னு சொல்லிட்டு, இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.